ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பக்கோடா குழம்பு செய்ய போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஏ லாங் டைம். ஓகே, ஸோ பக்கோடா குழம்பு, காரக்குழம்பு கிடையாதுங்க, பக்கோடா குழம்பு. பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் பொரிதாக கட் பண்ணது, அரிசி மாவு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி. ஓகேங்களா? ப்ளஸ் முக்கியமான இன்க்ரீடியன்ட் கடலை மாவு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பக்கோடா பண்ணுறதுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு, குழம்பு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, அதுக்கப்புறம் மேலே வந்து புளி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பக்கோடா ரெடி பண்ணுறது. ஸோ அதனால ஒரு சைடு வந்து நம்ம எண்ணெய் காய வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னொரு சைடு வந்து கடலை மாவு, அப்புறம் மீதி இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடலை மாவு. ஸோ எங்கள் வீட்டில் கடலை மாவு இருந்ததுனால எடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் கடலை பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கடலை மாவு கூட அரிசி மாவு போடுறோம். இது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு ஆழாக்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இந்த ஆப்ப சோடா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போடலாம் அதிகபட்சம். ஓகே, இப்போ ஆப்ப சோடா போட்டுட்டோம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சால்ட்டு நல்லா பவுடரை தான் போடுறேன் நான், மிக்ஸ் ஆகணும்னு. ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும், மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா? ஸோ கையாலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பக்கோடாக்காக போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக, அதுவும் பக்கோடானால. ப்ளஸ் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் முடிஞ்சால் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயில் விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும் கூட மிக்ஸ் பண்ணுறப்போ. இது எங்கள் வீட்டில் பண்ணுற மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ஆயில் பக்கோடா சுடுறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்தே ஒரு 2-3 ஸ்பூன் ஆயில் வந்து அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாவில் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்து ஒரு 2-3 ஸ்பூனும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுட்டு நீங்கள் அது பிசைஞ்சிட்டு, ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா ஸ்நாக்ஸ்க்கு பண்ணுற பக்கோடா, ஸோ அது மாதிரி பண்ணி பாருங்கள். அது மாதிரி எண்ணெயை விட்டுட்டு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆயில் தெளிச்சிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற மாதிரி, உருண்டை பிடிக்க போகிறது இல்லை, பட் ஆனால் ஸோ தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு பக்கோடா சூப்பராக வராது ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இதில் ரவாலாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணலை. ஒன்லி ஹாட் ஆயில் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் நல்லா சூப்பராகவே வரும். ஸோ இப்போ வந்து பக்கோடா பதத்துக்கு மாவை பிசைஞ்சிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பிசைஞ்சிட்டோம். இதில் வந்து 1 or 2 more இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம். இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் வயிற்றுக்கும் நல்லது. ரெண்டாவது கொஞ்சம் இந்த பெருங்காய பவுடர், பெருங்காயத்தூளோ இல்லை பெருங்காய கட்டியோ நீங்கள் இதில் உடச்சி போடலாம். இதுவும் நம்ம ஏன்னா கடலை பருப்பு சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸோ அதனால் வாயு தொல்லைகள்லாம் அகலும். ஓகே, ஸோ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு தயாராக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து காஞ்சாச்சு, மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம கிள்ளி போடணும் பக்கோடா பண்ணுறதுக்கு, அப்போ தான் அந்த பக்கோடா ஸ்டைலில் வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் கிள்ளி ஃபுல்லாக போடலாம். ஐயில் வச்சிடாதீங்க, இது வந்து கொஞ்சம் செவந்து போனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக இல்லை கோல்டன் ப்ரௌனிஷாக அந்த பக்கோடா வந்தால் நல்லது. ஓகேங்களா? ஸோ நம்ம அளவாக போட்டுக்கலாம், சின்னதாக போட்டுக்கலாம், அப்போ தான் உள்ள மாவு வந்து வேகும். ஓகேங்களா? ஸோ இது போட்டுட்டோம், நம்ம எடுத்துகிட்டு காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பக்கோடா வெந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருவோம், நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பக்கோடா வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டேஜ் பக்கோடா. ஏன்னா இது நம்ம வந்து குழம்புல போட போகிறதுனால அதுலேயே வெந்துடும் ஹாட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் போதும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஸ்மெல்லும் வந்திருக்கு, கிறிஸ்பியாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம எப்படி இதுக்கு குழம்பு செய்யறது, அதில் இதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்றத காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து குழம்பு செய்ய போகிறோம். ஓகேவா? பக்கோடா ரெடி பண்ணியாச்சு, இப்போ குழம்பு. ஓகே, எண்ணெய் ஊற்றிருக்கோம் வானலியில். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடுகு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கடுகு ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற டிப்ஸ் தான், நல்லா பொரியணும். ஓகேங்களா?
பொரிஞ்சிட்டு பிறகு தான் நெக்ஸ்ட்டு போடணும். ஸோ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க, வெந்தயம் போடுங்க அது கூட. நம்ம வந்து குருமா ஸ்டைலெல்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சோம்பு, பட்டை, கடல் பாசிலாம் போட்டு குருமா ஸ்டைல்லையும் பண்ணல, இல்லை வேறு ஸ்டைல்லையும் பண்ணல. நம்ம நார்மல் ஸ்டைல் எல்லாருமே பண்ணலாம், பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ வெந்தயம் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், ஓகேவா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் திருப்பி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ தக்காளி போட்டுட்டு கூட கொஞ்சம் உப்பும் போடலாம். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். ஸோ இப்போ தக்காளி வெங்காயத்தோட உப்பும் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம ஆஸ் யூஸ்வல் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தக்காளியும் மசிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து புளி தண்ணி விட போகிறோம், ஓகேங்களா. ஸோ புளி தண்ணி தயாராக வச்சுருக்கோம். ஸோ புளி தண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் மஞ்சப்பொடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ மஞ்சப்பொடி மேபி ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் அப்படி போடலாம். தென் அப்புறம் மிளகாப்பொடி வந்து நாங்கள் வீட்டில் அடித்தது, இந்த குழம்பு மிளகாப்பொடி சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கும். தனியாக மிளகாவும் தனியாகவும் மிக்ஸ் பண்ணுறதோட இதில் நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லது. ஸோ இன்ஃபேக்ட் நம்மளோட பக்கோடா குழம்புக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு தூள் போட்டால் தான் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் பக்கோடாவை போட போகிறோம். பக்கோடா என்ன ஆகும்னா தண்ணியில் அந்த குழம்புல ஊற நிறைய அந்த குழம்பை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு அதெல்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக டேஸ்ட் இருக்கான்னு. அப்புறமா போட்டுக்கலாம், பட் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக இருந்ததுன்னா பெட்டர். ஸோ இந்த குழம்பு வந்து ஒரு 2 கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. வந்த பிறகு நம்ம காமிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ குழம்பு ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் சரியா இருக்கான்னு. ஓகே, ஸோ குழம்பு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கட்டியாக விடாதீங்க குழம்பை, தண்ணியாக, ஏன்னா நம்ம அதில் வந்து பக்கோடாவை சேர்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ பக்கோடாவை சேர்த்துடலாம், ஓகேங்களா. இது ஒரு கொதிக்கும் போதே ஒரு 2 நிமிஷம் இருக்கணும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, இல்லைன்னா இதெல்லாம் போட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே வந்து பக்கோடா மிக்ஸ் ஆகிடும் குழம்பு கூட. இதில் என்னன்னா குழம்பு எல்லாத்தையும் இழுத்துக்கும் பக்கோடா, அதனால தண்ணி கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக வரும், ஓகேங்களா. ஸோ இது போட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கடைசியில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணலாம், ஓகேங்களா. அது டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது கமெண்ட்ஸ், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பக்கோடா குழம்பு தயார், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லக்ஷ்மி நாகா சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.